அதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர எந்த ஆட்சி அது வந்துருச்சு 8 முறை ஆட்சிக்கு வந்தாதான் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? ரத்து செய்ய முடியுமா? எங்க சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்தா? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான். அந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சோடு, சரண, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் உட்காருக்கு.